அப்பா I love you. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 3 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வீடியோ டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வீடியோவை டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ அந்த லிரிக் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. வீடியோட எண்டிங் வந்துட்டு ரைட் சைடு மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபாதரில் அதுக்கு தான் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட அப்பா அந்த மாதிரி ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டு எல்லா ஃபோட்டோவுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவை அப்படின்னா ஒவ்வொரு ஃபோட்டோவுமே செலக்ட் பண்ணி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக என்று வந்து இருக்கிறனால இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் உங்களோட ஃபாதர்ஸ் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறப்ப அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா யுவர் கலர்ஸ் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோடு பண்ண தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கால்மிட்டிஜை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றதை போட்டிருப்போம். ஸோ அந்த கால்மிட்டிஜோட எப்படி இன்ஸ்டால் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து ஸோ அதே ஆப்பில் தான் இந்த யுவர் கலர்ஸ்ன்ற எஃபெக்ட் இருக்கும். கால்மிட்டிஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே சேம் ஸ்டெப்பை வந்து இந்த அதே ஆப்பில் இந்த யுவர் கலர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த எஃபெக்ட்டும் சேம் அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான். கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு யுவர் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் இருக்கும். பட் நாம் ஆட் பண்ண போகிறது ஒரே ஒரு எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 13 ஸோ அந்த எஃபெக்டை மட்டும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அது அந்த எஃபெக்ட் வந்து பார்க்க கொஞ்சம் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஒரே எஃபெக்ட் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதனால் யுவர் கலர்ஸில் அந்த 13ன்ற எஃபெக்டை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிவிடுங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அந்த ஹார்ட் எஃபெக்டோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு எந்த கலர்ஸ் தேவையோ நீங்கள் அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்து லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வீடியோ வந்து மேக் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ வந்து ப்ளே ஆகும். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.